உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பன்னீர் நான் வீட்லேயே செஞ்சது தான். அது எப்படி செய்கிறதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பன்னீர் 1 லிட்டர் பாலில் வீட்லேயே நான் செஞ்சது தான். இதை வச்சு தான் நாம் இப்போ கிரேவி பண்ண போகிறோம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருள்: கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, தழை, இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல், கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, தக்காளி ஒரு 4 தக்காளி இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க, சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, வெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தேவையான மசாலா அப்படின்னா முந்திரி ஒரு 15 எடுத்துக்கோங்க, கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, 2 கிராம்பு எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் கசகசா எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க, இந்த சைஸ்க்கு பட்டை 1 எடுத்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலில் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதில் நாம் எடுத்து வச்சுருக்க பெருஞ்சீரகத்தை முதல்ல தாளிச்சுக்கலாம். இது கூடவே ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சதும் இது கூட இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு பொரிஞ்சிடுச்சு, இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் கொஞ்சம் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இருக்குது இல்லையா, அதைத்தான் நம்ம இது கூட சேர்க்கணும். முந்திரி பருப்பு கலர் மாறுது. இப்போ எனக்கு வறுபட்டுடுச்சு. இப்போ இது கூட நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்க்கணும். இப்போ வெங்காயத்தையும் போட்டு நல்லா வறுத்தோன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நாம் இது கூட தக்காளியும் சேர்த்துக்கணும். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளியை போட்டதும் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கின உடனே நம்ம ஸ்டவ்வை நிறுத்திட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கசகசாவை இது கூட போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். ஸ்டவ்வை நிறுத்திட்டு தான் நம்ம கசகசாவை போடணும். இதை நம்ம அரைக்கணுங்கிறதுனால இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ எனக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே இதில் போட்டுட்டு நம்ம மிக்ஸியில் இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பொதுவாக நம்ம சட்னிலாம் அரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வாணலில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டீஸ்பூன் வெண்ணெயை விட்டுடலாம். அந்த வெண்ணெய் நல்லா ஹீட் ஆகி மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா, அதை இதில் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கு வெண்ணெய் நல்லா உருகி இருந்ததுக்கப்புறம் தான் போடணும். இப்போ நம்ம போடலாம். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட நம்ம நல்லா போட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு சுருண்டு நம்ம இதை வதக்கணும். கைவிடாமல் வதக்கணும். சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம
எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா இருக்குது இல்லையா, அந்த பவுடரையும் இது கூடவே நாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கிட்டதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் சுருண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த வெண்ணெய், அப்போ தான் நம்ம தண்ணி விட்டுறணும். 2 டம்ளர் தண்ணி விடணும். அதில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். பன்னீரில் அதிக அளவுக்கு புரத சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் கால வேளையில் இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் சமசீராக சத்துக்கள் நிறைந்திருக்கு. இப்போ தண்ணி விட்டுட்டேன், இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் விட்டுறணும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் தங்கிடும் இல்லையா, அதுக்காக நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். இது கொதிக்கும் பொழுதே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே இதில் போட்டே நம்ம கொதிக்க விடலாம். இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த மாதிரி கொதி வந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்டவ்வை நிறுத்திட்டு இந்த பன்னீர் எடுத்து வச்சுருக்க பன்னீரை அப்படியே போட்டுடணும். ஸ்டவ்வை நிறுத்திட்டு தான் போடணும். இந்த பன்னீரை நம்ம அதிகமாக வறுத்துட்டு போட்டாலோ இல்லை பொரிச்சிட்டு போட்டாலோ அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் கம்மியாயிடும். அதனால் நம்ம எதுவுமே செய்யாமல் இந்த கிரேவி கொஞ்சம் சூடாக இருக்கும் பொழுதே நம்ம போட்டுட்டாலே போதும். போட்டு அந்த பாத்திரத்துலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. போதும். ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சாலே போதும். ரொம்ப கிண்டினிங்கன்னா பன்னீர் கரைஞ்சிரும். ஓரளவுக்கு போட்டாலே போதும். இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றலாம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதை நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், பரோட்டாக்கு தொட்டுக்கலாம், நான்கு தொட்டு பார்க்கலாம். எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு உணவு தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா. ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வேறு ஒரு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆரோக்கியமாக சமையுங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.